வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வபுரத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னாசி ஈசர் திருக்கோவிலுங்க. இந்த கோவில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க நம்ம வர்ற வழியில். ஸோ நம்மளும் அந்த கோயிலை பார்த்து விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். ஸோ கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. அருள்மிகு தன்னாசி ஈசர் திருக்கோவில். நம்மளும் உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான இடைவெளியில் பெரிய பெரிய மரங்களோட ஒரு சித்தரோட ஜீவ சமாதி அங்கே உள்ளே இருக்குங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம உள்ளேயும் போனோங்க. இதோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோவிலில் வேண்டுறது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுதுங்க. இங்கே வர்றவங்க மேக்ஸிமம் தன்னோட மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் தன்னோட பர்சனல் விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காகவும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றுக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய 100 வருடங்கள் பழமையான ஒரு ஆலமரமும் ஒரு வேப்ப மரமும் சேர்ந்து இருக்குங்க. அது பார்க்கவே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. என்னால் முழுசாக அந்த மரத்தை ஃபுல்லாக காட்ட முடியலைங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள்ங்க. சித்தர்களோட முனிவர்களோட சிலைகளும் அந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வடிக்கப்பட்டிருக்குங்க சிலைகளாக. கிட்டத்தட்ட ஒரு 10-18 சித்தர்களுக்கு மேலே இங்கே உள்ளே வந்து சிலைகளாக வடிக்கப்பட்டு அவங்களையும் ஒரு தெய்வமாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்களும் சரி, அங்கே சுற்றி உள்ள கிராமங்களும் சரி. எனக்கு அங்கே உள்ளே போனதில் பிடிச்சிருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரம் தாங்க இருக்கிறதுலே பல 100 வருஷம் ரொம்ப பழமையான ஆலமரங்க. ஒவ்வொரு விழுதும் பார்த்தீங்கன்னா அதோடய வயசை வந்து சொல்லுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தியான மண்டபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ரூம் வந்து பின்னாடி வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் போயிட்டு சத்தம் இல்லாமல் தியானம் பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வரலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் இருந்துச்சு. ப்ளஸ் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புத்து கோவில் ஒன்று இருந்துச்சுங்க சின்னதாக, நாகம்மன். ஸோ அதையும் நம்ம அங்கே போய் வேண்டுதல் வச்சுட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து நெக்ஸ்ட்டு போகலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சிங்க கர்ஜனையில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலைகளுக்கு முன்னாடி ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவிலுக்குள்ளே நம்மளும் போய் பார்த்தோம். அங்கே பார்க்கவே நல்லா பிரகாசமாக அம்மனோட தரிசனம் நமக்கு முழுசாக கிடச்சிதுங்க. இன்னொன்று, இந்த மரத்தை பற்றி நான் ஒன்று சொல்லணுங்க. இங்கே வர்றவங்க இந்த மரத்தை கீழே இருக்க இந்த சிவனை வழிபட்டுட்டு போனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக தீருங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இது நிச்சயமாக எல்லாருமே சொல்லப்படுறாங்க. இங்கே வந்து வேண்டுதல் வச்சவங்களும் இதுக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சவங்களும் நாங்கள் போகிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி வேண்டுதல் வச்சவங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துக்கு நம்ம போனோங்க. அங்கே எப்படி என்ன வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஆலமரத்துக்கு கீழே 2 கைகளையும் தரையில் ஒன்றா வச்சுட்டு தன்னோட மனசுக்குள்ளே என்ன வேண்டுமோ அது நிறைவேறும் பட்சத்தில் அந்த 2 கைகளும் ஒன்றா சேருங்க. அது இந்த பிரம்மாண்ட ஆலமரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அப்படி இருந்துச்சுங்க. ஆகாயத்தை தொடுற அளவுக்கு அதோட உருவம் இருந்துச்சுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அந்த திருக்கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. பின்னாடி இருக்கிறது தான் ஒரு ஜீவ சமாதியோட சிலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையை வச்சு வேண்டணும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற காரியம் கண்டிப்பாக நடக்குங்க. இதற்காகவே மக்கள் பார்த்திங்கன்னா தினமும் டெய்லியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டம் வந்து அலைமோதுது. ஸோ கோயிலை சுற்றிலுமே இயற்கை சூழ்ந்த சூழலாக காணப்படுதுங்க. மலைகள், தோட்டங்கள், மரங்கள் இது எல்லாமே காணப்படுறதுனால அந்த இடமே பார்த்திங்கன்னா முழுமையாக குளிர்ச்சியாக காணப்படுதுங்க. நம்ம அந்த இடத்துக்கு போனதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியாக காணப்படும். அதை ஒட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குங்க. நம்ம உள்ள நுழைவாயில் நுழைந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் வீடியோவில். ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நார்மலாக ஒரு பெரிய பெரிய கோவிலில் என்ன பண்ணுவாங்களோ ஸோ அதே செட்டப்பில் அவங்க ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தாங்க.
இது பார்க்க ஒரு ஜீவ சமாதி மாதிரி இல்லைங்க, இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவில் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நானும் என்னுடைய குழந்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். வேணுங்கிறத வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்குங்க. நாங்களும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ மக்களே, நீங்களும் வாங்க, இந்த கோவிலில் வந்து பாருங்கள். எல்லாரும் நல்ல மனசோட வாங்க, நல்லதை வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் கூட ஆண்டவன் எப்பொழுதும் துணை இருப்பாங்க. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.